10th பிளேஸில் இருக்குது நியூசிலாந்து. நியூசிலாந்தை பற்றி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கண்ட்ரி, காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். அதே மாதிரி நீங்கள் போய் படிக்கையில் டியூஷன் ஃபீ அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பாக நியூசிலாந்து செலக்ட் பண்ணலாம். 9th பிளேஸில் இருக்கிறது UAE. இது ஒரே ஒரு நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஒரே ஒரு அரப் கண்ட்ரி. நல்ல ஃப்யூச்சர், நல்ல சேஃப்டியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டராகவே நீங்கள் இருந்துக்கிற உங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற கண்ட்ரியோட பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கண்ட்ரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்கிறது சிங்கப்பூர். சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு படிக்க போகிறீங்க, உங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து நாலேஜ் இருக்குது, உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சிங்கப்பூரை செலக்ட் பண்ணலாம். ஸோ 7th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் ஒரு செகண்ட் லாங்குவேஜாக ஃப்ரெஞ்ச் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃப்ரான்ஸ் வந்து நீங்கள் போய் படிக்கிறதுக்கான கண்ட்ரி தான். ஏன்னா அது வந்து யூரோப்பியன் யூனியனில் இருக்குது. ஸோ சங்கன் கண்ட்ரீஸில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் வேலை செய்யலாம் ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வந்து கண்டிப்பாக வந்து அயர்லாந்து போய் படிக்க வேண்டிய கண்ட்ரி உங்களுக்காக தான். ஏன்னு சொன்னால் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் யூரோப்பியன் யூனியனில் இருக்க ஒரே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி வந்து அயர்லாந்து தான். நீங்கள் ஐடி சம்மந்தமான கோர்ஸ் ஏதாச்சும் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கான கண்ட்ரி. அடுத்த இடத்துல இருக்கிறது ஜெர்மனி பார்த்தீங்கன்னா எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க, ஜெர்மனி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மெடிசன், ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவாக இருந்தாலும் ஜெர்மனி வந்து கண்டிப்பாக செலக்ட் பண்ணலாம். 4th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா வந்து அவங்க வந்து எந்த மாதிரி விசா கொடுக்குறாங்கன்னா அவங்க சொல்கிற இடத்துல போய் நீங்கள் வந்து வேலை செய்யணும், அங்கே போய் நீங்கள் படிக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணணும் அந்த நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் மெடிசன் ஃபீல்டு, அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கான கண்ட்ரி. 3rd பிளேஸில் இருக்கிறது கனடாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நியூசிலாந்து மாதிரி தான். உங்களுக்கு டியூஷன் ஃபீ ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கனடா உங்களுக்கான கண்ட்ரி தான். 2nd பிளேஸில் இருக்கிறது யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் உங்களுக்கு சேலரியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து நான் எந்த வேலையும் நான் செய்ய ரெடி, நான் இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன், இந்த வேலை தான் செய்வேன், நான் வந்து ஒயிட் கலர் ஜாப் தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு செட் ஆகாது. எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் அப்படிங்கிற பட்சத்தில் யூகே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம், போய் படிக்கலாம். ஸோ நம்பர் 1ல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்கன் ட்ரீம் எல்லாத்துக்கும் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து ஒரு ஓவர் ரேட்டட் தான். ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி, அதுக்கான டைம், அதுக்கான IELTS அந்த எக்ஸாம், அந்த பேப்பர் ஒர்க்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு சின்ன கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியனில் இருக்க சின்ன கண்ட்ரியில் போய் ஈஸியாக நீங்கள் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன் ஆகிட்டு